Hi friends, Assalamu alaikum. Welcome to Kamarun's Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு ரமலான் ஷாப்பிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா எங்க போறோம்? ஹாய், நம்ம ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். நாச்சியாஸ்க்கு ரமலான் ஷாப்பிங் ஸ்டார்ட். ஷாப்பிங்காக மதுரை விளக்குத்தூண்ல இருக்கிற நாச்சியாஸ் தான் வந்தோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சனாவுக்கு தான் பார்க்கணும். அதனால செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்லேயே போயாச்சு. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே சனாவுக்கு என்ன எடுக்கணும்னு தெரியல. மேக்ஸி, குர்த்தி, அது மாதிரி சோலி, இந்த மாதிரி என்ன எடுக்கணும்னே தெரியல. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் வந்து மேக்ஸி. இதெல்லாம் பார்த்தையில ஏற்கனவே போட்டிருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் சனா ஏஜுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குட்டி குட்டி பிள்ளைகளுக்குலாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு கலெக்ஷனு. சனாவுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மாதிரி பாய்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மேக்ஸிலாம் ஏற்கனவே எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்தான்னு பார்த்துட்டு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் இதில் ஒரு கலர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இது தனியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த ட்ரெஸ் வெறும் டாப் மட்டும்தான், பேண்ட்டு தனியாக எடுத்துட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒயிட் கலர் லெக்கின் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லெக்கினே எடுத்தாச்சு. ஜெகின்ஸ் பார்த்தோம், அந்தளவுக்கு செட் ஆகலை. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். வேறு என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். டிஷர்ட்லாம் பார்த்தோம். சரி, ரமலானுக்கு டிஷர்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேக்ஸி சைடே திரும்ப வந்துட்டோம். இந்த மேக்ஸிலாம் சூப்பராக இருந்துச்சு. இது மேக்ஸின்னு சொல்கிறதா என்னன்னு தெரில, ஆனால் பேண்ட்டு ஷால் எல்லாமே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் அதை வச்சுட்டு வேறு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைஸுமே கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதில் ஒரு செட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அதோட எனக்கு சேரீ பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கிட்டு வந்தோம். எனக்கு சேரீனா காட்டன் சேரீ தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சைடு வந்தாச்சு. பூனம் சரி எல்லாமே இருந்துச்சு. கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காட்டன் சேரீயோட கலெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. காட்டன்லேயே செந்தேரி காட்டன், அது மாதிரி கோரா காட்டன் நிறைய இருந்துச்சு. இது ஃபேன்சி காட்டன். ஃபேன்சி காட்டன்லேயே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. காட்டன் சேரீயில் நான் ஒரு 2 சேரீ எடுத்துட்டேன். இப்போ உள்ள மாடலே ஃபுல் ஸ்டோன் வச்ச சேரீ தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தே எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கல. சேரீயுமே ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஃபேன்சி சேரீலாம் நிறைய சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுடிதார் செக்ஷன் போயிட்டு அங்கே உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரெடிமேட் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன். இன்னும் வேறு என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே ஒன்றை விடல எல்லா சேரீயுமே பார்த்துட்டு தான் அந்த காட்டன் சேரீயில் 2 எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்டன் சேரீயிலே பல வெரைட்டி இருக்குது. அதில் வந்து எனக்கு பிடிச்சதே லெனின் காட்டன் தான். அதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. அதுவும் பார்த்துட்டே இருந்தேன். கொல்கத்தா காட்டன்லாம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த ப்ளூ கலர் காட்டன் வந்து புதுசாக வந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு கிளாத் பிடிக்கல. அது புது மாடலாக இருக்கும், நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். இந்த காட்டன் சேரீயோட விலையெல்லாம் 750, 850, 950 எல்லாமே 1000க்குள்ளே தான் இருந்துச்சு. ப்ரைஸுமே நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸாகவே இருந்துச்சு. அதனால் சேலை கூட 2 எடுக்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு. நாச்சியாஸில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியில் வரவே நைட் ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போயல
5 o'clock. நாங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரையில் 7:30 ஆயிடுச்சு. ஷாப்பிங் பண்ணதுலேயே எங்களுக்கு பசி வந்துருச்சு. வெளியில் ஒரு பாட்டி வந்து கொலக்கட்டை இதெல்லாம் சுட்டு விற்றுட்ருப்பாங்க. சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தோம், அந்த பாட்டி அன்றைக்கி வரல. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொலா போட்டும் போலியும் வச்சுருந்தாங்க. அங்கேயே 2 தேங்காய் போலி வாங்கிக்கிட்டோம். அது மாதிரி அரிசி போட்டும் கேப்பை போட்டு வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக பண்ணி கொடுத்தாங்க. நானும் சனாவும் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதோட போத்தீஸ் கிளம்பிட்டோம். பிஸ்கட் டீ, பிஸ்கட் கப் எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்டாலும் ஈவினிங் வந்து ஒரு டீ சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போத்தீஸ் பக்கம் நாங்கள் வந்தோம். பார்த்தா அங்கே இந்த டீ கடை இருந்துச்சு. போத்தீஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. ஆர்எஸ்பதி நீல்கிரிஸ் டீன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பிஸ்கட் கப்பில் டீ ஊற்றி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போத்தீஸ் வாசல்லே குட்டி குட்டி பருப்பு வடை வாங்கி சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சூடாக போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி கீரை வடையும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட போத்தீஸ் உள்ள போயாச்சு. போத்தீஸில் வீடியோ தான் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் அதோட முடிச்சுட்டு அதோட கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக மதுரையில் ஷாப்பிங் பண்ணியாச்சு பாருங்கள்.